இந்த நாளிலே, இந்த உபவாச நாளிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் ஆராதனை என்ற தலைப்பின் கீழே தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவரின் இருதயத்தை ஏவினார். ஆராதனை. இந்த ஆராதனை என்பதிலே பல தரப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்று மட்டுமல்ல, அன்றிலிருந்தே இந்த ஆராதனை என்றாலே அங்கு பல பிரச்சனைகள் வருகிறது. ஜெபம் என்றால் அது வேறு பிரச்சனை. ஆனால் ஆராதனையில் இருக்கிற சில ரகசியங்கள், ஆராதிக்கிற பொழுது என்னெல்லாம் நடக்கிறது, எப்படி ஆராதிக்க வேண்டும், இப்படியாக சில காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகளை 3 பகுதிகளாக நாம் தியானிக்க உள்ளோம். இன்று முதலாவது பாகத்தையும், 2வது பாகம் நாளை காலை ஆராதனையிலும், 3வது பாகம் நாளை மாலை ஆராதனையிலும் ஆராதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது ரோமருக்கு நிருபகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த நாளிலே புத்தி இல்லாத ஆராதனையும் இருக்கிறது, புத்தி உள்ள ஆராதனையும் இருக்கிறது. எல்லா காரியத்திலும் ஒரு நகல் இருக்கும், ஒரு உண்மையான காரியம் ஒன்று இருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு கலப்படம் இருக்கும், ஒரு கடப்படமற்ற ஒரு உண்மையான காரியம் ஒன்று இருக்கும். தின்பண்டம் மட்டுமல்ல, மளிகை பொருட்கள் மட்டுமல்ல, நம்ம அன்னாடும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் மட்டுமல்ல, வாழ்க்கை அப்படி தான். ஒரு மனிதன் உண்மையுள்ள இருந்தால் 10 மனிதன் அதே உண்மையற்ற குணத்தோடு கூட உண்மையான மனிதனை போலவே பாவிக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உலகத்தில் நல்லவனை போலவே இருக்கிறான். தேவ ஜனங்கள், நீங்கள் எப்பொழுது ஆராதிக்க முடியும்? இந்த புத்தியுள்ள ஆராதனை. நான் ஆராதிக்கிறேன் ஐயா, நான் ஆராதிக்கிறேன், இதுதான் நடந்து கொண்டு இருக்குமே தவிர, இந்த புத்தி உள்ள ஆராதனை என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது இப்படியெல்லாம் ஆராதிக்க வேண்டும், எப்படியெல்லாம் ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதன்படி நாம் ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சரீரம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் அப்படியாக நீங்கள் ஆராதிக்க வேண்டும். சரீரம் ஒரு புறம் இருக்கும், ஆராதனையிலே பாடல்களுடைய இனிமை இன்னொரு புறம் இருக்கும், இசைக்கருடைய இனிமை இன்னொரு புறம் இருக்கும். ஜனங்களை தன் வசப்படுத்தக்கூடியதாக, ஜனங்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடியதாக, இப்படியாக பல ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சரீரம் என்ன பாடுபடும் என்று உங்களுக்கு தான் தெரியும். வேதம் என்ன சொல்லுகிறது? எப்படி ஆராதிக்க வேண்டும்? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கி விட்டு கர்த்தனுக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். நீங்கள் ஆராதிக்கிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால் தேவனுடைய மனதுருக்கம் வரும். ஆனால் ஆராதிக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் தேவனுடைய கோபாக்கனையும் வந்து இறங்குகிறது. தேவன் எழுந்தருளி ஆசீர்வதிக்க வேண்டிய தேவன் எழுந்தருளி சாபகரமான காரியத்தை விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் கட்டளையிடுவதற்கான காரியங்களும் வேத அத்தாட்சிகளும் இருக்கிறது. இது கிருபையின் காலம் ஐயா, இது கிருபையின் காலம். எக்காலத்திலும் தேவன் மாறாதவர். உக்ர கோபம் அப்படியே தாண்டவம் ஆடாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனையின் மூலமே சில நன்மைகள் தீமைகளாய் மாறிவிடும். ஆமையா, நான் இந்த ஆராதனைக்கு போனேன், அங்கு தான் இந்த மனுஷனை பார்த்தேன். கர்த்தர் அந்த நாளிலே என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் எனக்கு வாசலை திறந்து கொடுத்தார், எங்கள் குடும்பத்திற்கு ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் செய்தார், அங்கு தான் இந்த பிள்ளையாண்டானை பார்த்தோம், எங்கள் மகளுக்கு ஒழுங்குபடுத்தினோம். அதன் பிறகு திருமணம் ஆன பிறகு பார்க்கிற பொழுது அடிக்கிற புயல் காற்றுகள் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு கர்த்தர் ஏன் இப்படி செய்தார். நீ ஆராதனைக்கு உங்களை அனுப்பினா நீங்கள் அங்கே போய் என்ன செய்கிறீங்க? விவாக பந்தல், கல்யாண மாலை நடத்திட்டு வரீங்க. யார் பிள்ளைக்கு யார் பெண்ணை பார்க்கறது, யார் பெண்ணுக்கு யார் பையனை பார்க்கறது, இதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார், கர்த்தர் செய்து முடிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்நிய தேவர்களை விட்டு நீங்கள் விலகி ஆராதிக்கிற பொழுது தேவனுடைய மனதுருக்கத்தை காண முடியும். தேவன் ஏன் என் மீது கோபமாக இருக்கிறார்? தேவன் ஏன் என் மீது கோபமாக இருக்கிறார்? நீங்கள் இன்னும் ஆராதனைக்குள்ளே வரவில்லை, ஆனால் ஜெபிக்கலாம்.
இஸ்ரவேலுடைய புத்திரனுடைய வாழ்க்கையில் ஜெபம் காணப்படுகிறது. பெருமூச்சாகவே அந்த ஜெபம் காணப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்ட தேவனுடைய ஜனமே, ஏன் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் முதல்ல அடிமைத்தனத்துக்குள்ளே போனார்கள் என்று தெரியுமா? ஏன் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போனார்கள்? இதெல்லாம் கொஞ்சம் நாம் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆராதனையினுடைய சுவாரஸ்யம் என்னென்று தெரியும். ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது நல்ல மனிதன் தான் ஆபிரகாம் ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன். 12வது அதிகாரத்திலிருந்து அவனை குறித்து வேதத்தில் அறியலாம். ஆனால் 11வது அதிகாரத்திலிருந்து ஆதியாகம புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த மனுஷன் தேவனுக்காக தகப்பன் வீட்டை விட்டு வருகிறான், ஜனத்தை விட்டு வருகிறான், இனத்தை விட்டு வருகிறான், எல்லா சொத்து சௌகரியத்தை எல்லாத்தையும் விட்டு போகிற தேசம் என்னது என்று தெரியாமலே இவன் புறப்பட்டு வருகிறான். இவனோடு கூட தன்னுடைய மனைவியும் கூட்டு கொண்டு வருகிறான். என்னோட பிள்ளைகள் யாரும் இல்லை, சகோதரனுடைய குமாரனை கூட்டு கொண்டு வருகிறான். இப்படியாக நல்ல ஒரு உத்தமமான மனுஷன். ஆனால் இந்த மனுஷனிடத்தில் கர்த்தர் எழுந்தருளுகிறார், தம்முடைய ராஜ்யத்தை கர்த்தர் ஸ்தாபிக்கிறார். ஆபிரகாமை பார்க்கிறவர்கள் ஆபிரகாமின் மூலமாகத்தான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த காலத்தில் விருத்த சேதனம் என்ற அருமையான பிரமாணம் அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது. 17வது அதிகாரத்தில் இப்படியெல்லாம் போய் கொண்டிருந்தது. நல்ல மனிதன்தான். உங்களுடைய தேவ பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், உங்கள் அடுத்த சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை சுந்தரிக்கிறதா இருக்க வேண்டும். அதுதான் தேவ பக்தியின் ரகசியம். கர்த்தர் நேசிக்கிறார் என்று குருட்டாட்டத்தனமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் உண்மையிலே நேசிக்கிறார் தான், இல்லைன்னு சொல்லவில்லை. அவர் அன்புள்ள தேவன் தான். ஆனால் அந்த அன்பின் ஐக்கியம் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய ஜப வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய ஆராதனைக்குரிய காரியங்கள் எல்லாம் எங்கு போய் நிற்க வேண்டும் என்றால், கர்த்தர் எழுந்தருளி உங்கள் பிள்ளைகளை குறித்ததான உடன்படிக்கை உங்களோடு கூட செய்ய வேண்டும். இந்த மனுஷன் இடத்துல கர்த்தர் என்ன செய்கின்றார்? அப்படித்தான் கர்த்தர் செய்கின்றார். இவனுக்கு ஒரு குமாரனை தருவதா கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் நன்றாய் போய் கொண்டிருக்குது. ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கென்று இவன் ஆராதனை செலுத்து. அந்த காலத்திலெல்லாம் ஆராதனை எல்லாம் பலியாக காணப்படுகிறது. அந்த காலத்து ஆராதனைகள் எல்லாம் பலியாக காணப்படுகிறது. நம்ம போல் பாடி ஆராதித்து துதித்து கைகளை தட்டி இசைக்கரில் வைத்தெல்லாம் செய்தாலும் சொல்ல முடியவில்லை. அது வேறு விதமான ஆராதனை. அந்த காலத்தில் பலியாய் காணப்படுகிறது. பலியாகவே அது காணப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, பலி என்பது என்ன? ரத்தம் சிந்துதல், மாம்சத்தை சுக்குநூறாக, அதாவது மாம்சத்தை பலிபீடத்தில் வைத்து பட்டயத்தாலே அறுத்து எடுக்கிறது. அது மிருக மாம்சமாக இருக்கட்டும், மிருக மாம்சமாக இருக்கட்டும், பறவைகள் மாம்சமாக இருக்கட்டும், இப்படியாக பல காரியங்கள் இருந்து கொண்டு இருக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், அவன் எல்லாவற்றையும் ஒரு இடத்துல கொண்டு வருகிறான். 10வது வசனம் சொல்லுகிறது, அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவர் இடத்துல கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டைகளை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான், பட்சிகளை துண்டிக்கவில்லை. பலி செலுத்துகிற பொழுது பாருங்கள், துண்டிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஆராதிக்கிற பொழுது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் துண்டிக்கப்பட வேண்டும். என்ன துண்டிக்கப்பட வேண்டும்? உலக சிநேகிதம் துண்டிக்கப்பட வேண்டும், துன்மார்க்கம் துண்டிக்கப்பட வேண்டும், மனுஷர்களை குறித்த அந்த வைராக்கியம் துண்டிக்கப்பட வேண்டும், தன் இனப்பற்று துண்டிக்கப்பட வேண்டும், தன் ஜனப்பற்று துண்டிக்கப்பட வேண்டும். உங்களுடைய மாம்சத்தை மேன்மைப்படுத்துகிற எல்லா காரியங்களும் துண்டிக்கப்பட வேண்டும். பலி செலுத்துகிறது என்றால் அதுதான். தேவராமத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஒரு ஆட்டை எடுத்து கர்த்தருக்கு பலி செலுத்துகிற பொழுது முதல்ல அதோட கொம்பு தனியாக எடுத்து விட வேண்டும். கொம்பு என்றால் என்ன? விசுவாசி குப்பனையாக இருக்குது இந்த ஆடு. கொம்பு என்றால் என்ன? உங்களுடைய கல்வி, உங்களுடைய உலக பிரகாரம் மேன்மை, இவைகள் எல்லாம் கொம்புகள். உங்கள் சம்பாத்தியம், உங்கள் குடும்ப பின்னணி, உங்களுக்கு உடைய அடையாளம் அந்த கொம்பு. அந்த கொம்பை எடுத்து விட வேண்டும். அடுத்தது தோலை உரிக்க வேண்டும். தோல் எதை குறிக்கிறது? மேன்மை குறிக்கிறது, அழகை குறிக்கிறது, மாம்சத்தினுடைய பலனை குறிக்கிறது. அந்த தோலை வைத்தே சொல்லிவிடலாம் இது எந்த இனத்தை சேர்ந்தது என்று. இப்போ என்னை பார்த்தால் நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். இதே போல் ஒரு அமெரிக்கா மனுஷனை பார்த்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த மனுஷன் வெள்ளைக்காரன் எப்படி சொல்லுவீங்க? நிறத்தை வைத்து சொல்லுவோம் என்று சொல்லுவோம். தோல் தான் அந்த நிறத்தை கொடுக்கிறது. இது இன்னொரு அடையாளம். இந்த நிறப்பற்று, இனப்பற்று, இந்த பற்றுகளெல்லாம் உரிக்க வேண்டும். பலி செலுத்துகிற பொழுது தோலை உரித்து விட வேண்டும், கொம்புகளை தகர்த்து விட வேண்டும்.
அடுத்தது கொழுப்பை அதிலேருந்து எடுக்க வேண்டும். கொழுப்பு தெரியும் இல்லையா என்னென்னு, என்ன வாய் கொழுப்பையா அந்த மனுஷனுக்கு சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் ஆராதிக்கிற பொழுது அல்லது பலி செலுத்துக்கு பொழுது கொழுப்பை தனியாக எடுத்து விட வேண்டும். அப்புறம் சந்தாய் இந்த மாம்சத்தை துண்டித்து இதை பலிபீடத்தில் மீது வைக்க வேண்டும். அந்த பலிபீடத்தில் வைக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து வந்து பட்சிக்கும். இதுதான் அந்த காலத்திலே பலி செலுத்துகிற முறை. பலிகள் ஒழுங்காய் உத்தமமாக இருந்தால் அக்கினி வந்து பட்சிக்கும். இந்த இடத்துல எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல பலி செலுத்துகிற பொழுது நீங்கள் ஆராதிக்கிறதும் ஒன்று தான். பலி செலுத்துகிறது என்றால் என்ன? உங்களை நீங்களே ஜீவ பலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. பழைய ஏற்பாட்டில் மிருகங்களை கொடுத்தாங்க. புதிய ஏற்பாட்டில் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு என்று கொடுக்கிறோம். ஆராதனைக்குள்ளே வருகிற பொழுது நான் இன்னான் என்று சொல்லக்கூடாது. நாங்கள் இந்த இனத்தை சேர்ந்தவர் என்று சொல்லக்கூடாது. இந்த வகுப்பை சேர்ந்தவர் என்று சொல்லக்கூடாது. இந்த பின்புலத்தை சேர்ந்தவர் என்று சொல்லக்கூடாது. இந்த கல்வி தகுதியை உடையவர்கள் என்று சொல்லக்கூடாது. நீங்கள் செய்கிற தொழிலை சொல்லக்கூடாது. அப்போ என்னத்தான் எங்களுக்கு கனம் துதி மகிமை அனைத்தும் கர்த்தருக்கு மட்டும்தான். இது ஒரு வேளை உங்களுக்கு குத்துக்கிறதா இருந்தாலும் இதுதான் உண்மை. அப்பொழுது மட்டும்தான் வானத்திலிருந்து அக்கினி வந்து உங்களை சந்திக்கும். இது உங்களை இருதயத்துக்குள்ளே நீங்கள் செய்கிற ஆராதனை. இப்போ இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? பயப்படத்தக்கதாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நான் கர்த்தரை அன்பு பாராட்டுகிறேன்னு சொல்லி நம்முடைய நாவின் அதிகாரம், நாவின் கட்டுப்பாடு இல்லாமல் போகிற பொழுது தேவ சமூகத்தில் வேதம் சொல்லு பிரசங்கி 5:1-2 துணிகரமாய் தேவ சமூகத்தில் பேசாதன்னு வேதம் சொல்லுகிறது. எதை கற்றுக்கொண்டாலும் நீங்கள் தேவனை ஆராதிக்கிற முறையை முதலே கற்றுக்கொள்ளுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் ஒரு விசாலத்தையும் ஒரு வெளிச்சத்தையும் ஒரு பிரகாசத்தையும் ஒரு விடுதலையோடு நீங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். இந்த இடத்துல என்ன நடக்குது? அதிகமாய் நாம் பேச 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 என்ன நடக்குது என்றால் தேவ சத்தத்தை கேட்க முடியவில்லை. மனுஷ சத்தம் தேவ சமூகத்தில் போய் எட்டுக்குது. அது ஜபம் இல்லை, கூச்சல், சில சமயத்தில் கலகம். இந்த சுத்திகரிப்பெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஆராதிக்க வருகிற பொழுது எல்லாம் ஒரு இடத்துல உட்காருங்க. எல்லாம் சேர்ந்து உட்காருகிற இடத்துல எல்லோரும் ஒரு இடத்துல தனித்தனியாக உட்காருவாங்க. மொழி பின்னணி அடிப்படையில் ஒரு ரூபா உட்காரும். நிற பின்னணியில் எல்லாம் ஒரு இடத்துல உட்காருவாங்க. அப்புறம் ஜாதி பின்னணியில் ஒருத்தர் உட்காருவான். அப்புறம் ஊர் பின்னணியில் சில பேர் உட்காருவான். சொல்கிறேன், இந்த காரியங்கள் எல்லாம் ஆட்டை நினைத்து கொள்ளுங்கள். இவையெல்லாம் உரிக்கப்பட வேண்டும், இவைகளெல்லாம் தகனிக்கப்பட வேண்டும், இவைகளெல்லாம் செப்பனிடப்பட வேண்டும், கொழுப்பையெல்லாம் எடுத்து போட வேண்டும். சரீரம் துண்டு துண்டாய் வெட்டுகிறதை குறிக்கிறது என்று கேட்டால் உங்கள் சரீர மேன்மைகளை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பு நிரூபித்து காட்ட வேண்டும். சரீரத்தில் எந்த மேன்மையும் இல்லை. ஆரோக்கியம் இருக்கலாம், செருக்கு, இருமாப்பு, திமிர், ஆணவம் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆரோக்கியம் இருக்கலாம், ஆணவம் இருக்கக்கூடாது. நீங்கள் சாட்சி எடுக்கிறது நல்லது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆனால் அதே சமயத்தில் அது எவ்வளவு தாழ்மையாக கர்த்தருக்கு முன்பு சமர்ப்பிக்கப்பட வேண்டுமோ அவ்வளோ தாழ்மையாக நீங்கள் சமர்ப்பிக்கப்படுகிற பொழுது எதுவும் செய்ய வேண்டாம். அதனுடைய நிருபம் எப்படி உறுதிப்படுத்துகிறது என்று கேட்டால் வானத்திலிருந்து அக்கினி வந்து பட்சிக்கும். மனுஷனிடத்தில் எதுவும் நம்ம பேச வேண்டியதில்லை. பரலோகம் தான் உங்களுக்கு சாட்சியிடும். புதிய ஏற்பாட்டில் அப்படி தான், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்றாலும் சொல்ல முடியும். அவங்க ஜீவ பலியை உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்க உங்களுக்கு முடிகிறதா? நடுவில் ஏதாவது இந்த குறுக்கு ஏதாவது வருகிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன செய்கிறார்? பறவைகளை, பச்சைகளை துண்டிக்க அவன் போகவில்லை. என்னமோ தெரியவில்லை. பறவைகள் என்றால் என்ன? வேடனுடைய கண்ணிக்கு விலகி ஓடுகிற பறவையை போல காணப்பட வேண்டும். ஓசியாவில் வாசிக்கிற 5வது அதிகாரத்தில் எப்ராயிமை குறித்து வாசிக்கிறோம். எப்ராயிம் யார்? யோசேப்பினுடைய குமாரன். ஓசியாவில் வாசிக்கிற எப்ராயிம் ஒரு பேதையான புறா தான். புறா எதை குறிக்கிறது? புறாக்களை போல வினாவுள்ளவர் கபடஸ்தலாக இருங்க, வினாவுள்ளவர் சர்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருங்க. புறா ஒரு பரிசுத்த பறவையை குறிக்கிறது. புறாவின் வடிவில் ஆவியானவர் இறங்கினார். இப்படி புறா என்றால் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்கிறது. இவன் விசுவாசி தான், யோசேப்பினுடைய குமாரன் தான் எப்ராயிம். ஆனால் எப்ராயிம் பேதமே எப்ராயிம்குள் இருக்கிறது. அதே அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் வசனங்கள் தள்ளி சொல்லுகிறது, எப்ராயிம் மகிமையான புறாவாக இருக்கிறான். இப்படியே இருப்பான், அப்படியே இருப்பான். எப்ராயிம் என்பது யார்? எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆராதனைக்கு வருகிறதும் சரி, நீங்கள் ரட்சிக்கப்படுகிறது வேற. தேவனை அறியாத காலத்திலிருந்து அந்த காலத்தை எடுத்தால் நீங்கள் மிகப்பெரிய நட்சத்திரமாக காணப்படுவீங்க. அது முக்கியம் இல்லை. இப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு, சபைக்குள் வந்த பிறகு,
அந்த ஆராதனையிலே உன்னுடைய எல்லா அலங்கோலமும் அவலட்சணமும் போய் நீங்கள் அலங்கமாய் மாற வேண்டும். தேவனுடைய ஆலயமாய் பிரகாசிக்க வேண்டும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக உன் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆத்தும ரீதியான செழிப்பு நிச்சயம் இல்லாவிட்டால் சரீரீதியான நன்மைகள் நிச்சயம் இருக்காது. அதனால்தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நித்திய கண்டம் பூர்ணாயுசு இருக்கிறது. இந்த மனுஷன் வீட்டை விட்டு வந்தது பெரிதல்லையா, இந்த மனுஷன் இனத்தை விட்டு வந்தது, ஜனத்தை விட்டு வந்தது, தேவன் சொல்லுகிற இடத்துக்கு போகிறது, விசுவாசிக்கிறது, இதெல்லாம் பெரிதில்லை. இந்த ஆராதனை முறைமையில் பலி செலுத்துகிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், இந்த மனுஷன் பட்சிகளை துண்டிக்க மறந்து விடுகிறான். பட்சி எதை குறிக்கிறது என்று கேட்டால் விசுவாசனுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க சொன்னால், நாம் நோய்க்கும் நொடிக்கும் நாம் தேவைகளுக்கு மட்டும் கர்த்தரை தேடுகிற பொழுது அந்த நன்மை பெறுகிற வரைக்கும் ஆலய வாசலிலே காணப்படுவோம். ஆலயத்தை திறப்பதற்கு முன்பும் வருவார்கள், மூடுகிற வரைக்கும் இருப்பார்கள். இல்லை அதன் பிறகு அந்த காரிய சித்தி உண்டான உடனே அதன் பிறகு நீங்கள் பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமாக போகிவிடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சனமே, அவருடைய வேறனுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ளை நோய்க்கும் வேறனுடைய கண்ணிக்கு யார் மாட்டுக்கிறதுங்க கேட்டால் பறவையாக இருக்கிறதா சொல்லுகிறேன். எபிராயிம் ஒரு பேதையான பறவை, பேதையான புறாவாக இருக்கிறான். இந்த பேதமை தன்மை என்று கேட்டால் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 7வது அதிகாரத்தில், பேதைகளாக வாலிபர்களுக்குள்ளே ஒருவனை கண்டேன். இவன் பேதமை கொண்ட மனுஷன். சாலமோன் ஞானி சொல்லுகிறான், பேதை என்றால் என்ன, அவனுக்கு யார் இடத்துல பழகுகிறோம், ஐக்கியம் யார் இடத்துல இருக்கிறதெல்லாம் தெரியாது, அதான் பேதமை. இந்த பட்சிகளை துண்டிக்க வேண்டும், இந்த பேதமையை நீங்கள் துண்டிக்க வேண்டும். இந்த பேதமை எப்படி வருகிறது? ஒரு புறாவாய் இருக்கிற பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணியாய், இந்த வேடன் வைக்கிற கண்ணியாய் நீ காணப்படுகிற. ஒரு சில சமயத்தில் நான் கழுகுகளை போல சேட்டை எடுத்து உயர பரப்பாய், உனக்கு கண்ணி வைக்க முடியாது. இந்த உன்னதத்தில் பறந்தாலும் அது அசுத்தத்தை சாப்பிட பூமிக்கு தான் வரும். அசுத்தத்தின் மீது கழுகுக்கு ஒரு பற்றுதல் இருக்கிறது. வேதத்திலே இதெல்லாம் உயர்வாய் காணப்படுறது இருக்க குறைகளை என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். புறா பரிசுத்தமானது தான், ஆனால் வேடனுடைய கண்ணிக்கு போய் மாட்டிக்கொள்ளுகிறது. வேடன் யார்? சாத்தான். அது கண்ணி வைக்கிறான், பொறி வைத்து பிடிக்கிறாங்க, வாசிக்கிறோம் இல்லையா செய்தித்தாள்களில். அதுபோல் கண்ணி வைக்கிறாங்க. இட்ஸ் அ ட்ராப் ஃபார் யூ. பொறி வைத்து பிடிக்கிறான். இந்த இடத்துல வேடனுடைய கண்ணிக்கு காக்கப்படுகிறத போல பேதமைக்கு மனுஷன் இந்த மனுஷன் என்ன புறாவை ஏன் இந்த பட்சிகளை ஏன் துண்டிக்கவில்லை? சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துல வகித்து கொண்டிருக்கிறது. இந்த 15 அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த பட்சிகள் ஏன் துண்டிக்கவில்லை? மனம் இவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. பிள்ளை இல்லை என்பது பெரிய ஏக்கம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் 16வது அதிகாரத்தில் என்ன நடக்கிறது? இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆகார் இணைக்கப்படுகிறார். ஆபிரகாம் எந்த ஆட்சேபமும் தெரிவிக்கவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பட்சிகள் துண்டிக்கப்படாததுக்கான காரணம், உனக்கு கண்ணி வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. யாரோ மந்திரம் பண்ணிட்டான், யாரோ பிலிசுன்னு செய்துட்டான், எனக்கு இந்த மனுஷன் செய்துட்டான், சொந்தக்காரன் செய்துட்டான், அந்நியன் செய்துட்டான், தொழில் போகாமல் போட்டி போகாமல், எல்லாம் உண்மைதான். அதெல்லாம் முக்கியத்துவம் இங்கே ஆராதனையில் கொடுக்கக்கூடாது. ஆராதனையில் என்ன நடக்க வேண்டும்? நமக்கு நாமே ஏதோ செய்ய தவறினதுனால்தான் அந்நியன் ஊழிய வருகிறான். பிலேயாம் சொல்லுகிறான், யாக்கோபுக்கு விரோதமாக இஸ்ரவேலுக்கு விரோதம் மந்திரவாதம் யாக்கோபு குரு சொல்றதும் இல்லை. காரணம் என்ன? இவர்கள் வேறுபாட்டின் ஜீவத்துக்குள்ளே காணப்படுகிறார்கள். எப்பொழுது நீங்கள் சத்திய மார்க்கத்துக்குள்ளே வருகிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் வேறுபாட்டின் ஜீவம் இருக்க வேண்டும். மாறுபாடுன்னு சொல்லிட்டு விலைக்கு ரட்சித்து கொள்ள வேண்டும். கோணலும் மாறுபாடான்னு சொல்லிட்டு விலகி ரட்சித்துக்கொள். 2 பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15வது வருஷத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தாவி பெற்றோடனே சொல்லப்படுகிற பிரசங்கம் மாறுபாடுன்னு சொல்லிட்டு விலகி ரட்சித்து கொள்ளுங்க. மாறுபாடுன்னு சொல்லிட்டு விலகி மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுங்க. இந்த ஞானஸ்தானம் எடுப்பான், மாறுபாடுன்னு சொல்லிட்டு விலக மாட்டான். அதான் விஷயம். இந்த பட்சிகள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு பேதமை எனக்குள் இருக்கிறது. அதை நான் தேவ சமூகத்தை சுத்திகரிக்கிறதுல சங்கரிக்கிறது இல்லை. அதை குறித்து நம்ம பொருட்படுத்துகிறதே இல்லை. தட்ஸ் ஓகே. இது என்ன பெரிய காரியம் ஐயா? சின்ன துவாரம்தான் பெரிய சாடியில் இருக்கிற ரசத்தை எல்லாம் வெளியே கொண்டு போய் விட்டுரும். ஒரு சின்ன ஓட்டை தான் உங்களுடைய கைப்பையாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய ஏதோ ஒரு பொக்கிஷத்தை இழக்க செய்திடும். சின்ன ஓட்டை, சின்ன துவாரம். ஆட்டில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கிறது, மனுஷன் ஆயுசுக்கு வேட்டு வச்சிடுறாங்க இல்லையா, சொல்லிடுறாங்க இல்லையா, இந்த மனுஷனுக்கு இதயத்தில் ஓட்டை இருக்கிறது, இவன் ரொம்ப நாள் வாழ மாட்டான். உங்கள் கைப்பை பணம் வைக்கிறீர்களோ இல்லையோ ஒரு ஓட்டை இருக்கிறது. சிம் கார்டு தொலைஞ்சிடுச்சு, ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிடுச்சு, ஆதார் ஐடி தொலைஞ்சிச்சு, வீட்டு சாவி தொலைஞ்சிடுச்சு.
உங்கள் பொக்கிஷங்கள் எல்லாம் ஒரு சின்ன துவாரத்தின் வெளியே போய்விடும். அது போலத்தான் வாழ்க்கை. இது பரவாயில்லை. பட்சிகள் என்னையா பண்ணுகிறது? பெரிய மிருகங்களாம் பலி செலுத்தியாச்சு. பட்சிகள் உனக்கு பேதமே இருக்கிறது மனசில். அது சட்டைகளை அடித்து வெறுந்து பறக்கும். இல்லாத பொருட்கள் மீது பறந்து கொண்டே இருக்கும். ஒரு குறை இருக்கலாம், ஒரு நிறைவாது நாளை உண்டாக போகிறது. ஆனால் அது தெரியவில்லை. பட்சிகள் தானே என்று அசட்டை செய்கிறான். இந்த பட்சிகளுடைய வியாக்கியானம் என்னவென்று கேட்டால், நீதிமொழிகள் புஸ்தகம் பிரசங்கிலே வாசிக்கிறோம், இல்லாத பொருள் மீது அது அப்படியே சேட்டைகள் அடித்து உயர பறக்கும். மனம் எது இல்லையோ அது மீது உயர பறந்து கொண்டிருக்கிறது. அது வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் இல்லை, தீர்க்கதரிசன அடிப்படையில் இல்லை, வார்த்தையின் அடிப்படையில் இல்லை, நம்முடைய மன விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கிறது. எல்லாருக்கும் பிள்ளை இருக்கிறது, எனக்கு இல்லை ஐயா. வேலைக்காரனுக்கு இருக்கிறது. இது எல்லாம் 75 வயதுக்கு மேலே தான் இந்த பிள்ளை ஆசையை இந்த மனுஷனுக்கு வருகிறது. அதான் விசுவாசம் பிறக்கப்படுகிறது. இல்லைன்னு சொல்லலை, கர்த்தர் தரன்னு சொல்லியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏன் பட்சிகளை துண்டிக்கவில்லை? ஏதோ ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீங்க கர்த்தருக்குள்ள. அது சாதாரண காரியம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பிள்ளை ஒரு பையனை விரும்புகிறான், பெண், அது சாதாரண விஷயம். ஒரு பெண், ஒரு நம்ம வீட்டில் இருக்க மகன் ஒரு மகளை விரும்புகிறா, அது சாதாரண விஷயம். இது இன்று சாதாரண விஷயமா இருக்கும். நீ கர்த்தருக்கு பொல்லாப்பான காரியத்தில் பிள்ளைகள் போய் கொண்டிருக்கிறாங்க, நீங்கள் கூப்பிட்டு கண்டிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் கண்டிக்காமல் இருக்கீங்க, அது பார்த்து கொள்ளலாம், பின்னாடி செய்து கொள்ளலாம். அது பின்னாடி பெரிய ஒரு முள்ளு மரமாக மாறும். ஆரம்பத்தில் அதை பிடுங்கி போட வேண்டிய திராணியும் அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். காலம் தாமதிக்க அதை காட்டத்தி மரத்தை போல மாறி அது கடைசியில் உங்களை காலி பண்ணுறோம். 16வது அதிகாரத்தில் என்ன நடக்கிறது? இந்த பேதமை என்ன செய்கிறது என்றால், சாரால் கொடுக்குறாயா, சாரால் 1000 சொல்லுவா மனைவி. இந்த ஆதாம் செய்ததுக்கு ஏறத்தாழ கிட்டத்தட்ட வந்துடுது இந்த மனுஷனுடைய வாழ்க்கையும். அந்த பெண்மணி பாதி பழத்தை சாப்பிட்டு பாதி பழத்தை புருஷனுக்கு கொடுக்குறா. இது எங்கேருந்து வந்தது, ஏதா வந்ததுன்னு தெரில, கொடுத்தோன்னு வாங்கி சாப்பிட்றாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கிறது, ஆதியாம் புஸ்தகத்தில் ஆரம்பிக்கிறது. ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி காணப்படுகிறது. நாம் வாசிக்கிறோம். இது சொல்கிறது, இந்த அம்மா ஆகார் அடிமை பெண் எகிப்திலிருந்து வந்துகிறாள். சாரால் அடிமைப்படுத்து, அதாவது சாரால் இந்த பார்வோன் கொண்டு போகிற பொழுது கர்த்தருடைய மகாவாதியினால் வாதிக்கிறார். இவர் சகோதரின்னு சொல்கிறார், தனக்கு மனைவியாக்கி கொண்டு போகிறான். ஆதியாம் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே. அப்புறம் கர்த்தருடைய வாதையின் பேரில் அவளை திருப்பி அனுப்பி விடுகிறான். அப்பொழுது பெரிய பொருளுடைமையோடு அவர்கள் திரும்ப வருகிறாங்க. அப்பொழுது கூடவே வருகிற காணிக்கை பொருளாக வந்ததான் ஆகார். இது எகிப்து தேசத்திலே அடிமை பெண், இங்கே வந்து அடிமை பெண். எகிப்தினுடைய தலைமைத்துவத்தில் அடிமை பெண், இங்கே எபிரேயனுடைய தலைமைத்துவத்தில் அடிமை பெண்ணாக இருக்கிற வரைக்கும் ஆகார் குறித்து எந்த குறையும் இல்லை. இப்போ பிரசங்கம் ஆகாரை குறித்து இல்லை, ஆபிரகாமுடைய பிழையை குறித்து. அவளுக்கு அது பிரியமாக இருக்கிறது. அவள் கொடுக்குறா. இந்த மனசு என்ன சொல்லியிருக்கணும், என்ன சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். எந்த நிராகரிப்பும் இல்லை. பாவம் நேரே செய்யவில்லை, யார் மூலியம் பழி போட்டு செய்யலாம். எனக்கு இல்லைங்க இது, அந்த மனசு இப்படி சொன்னான், இது இதால் வந்துச்சு, என் மனைவியால் வந்துச்சு, என் கணவனால் வந்துச்சு, என் மாமியாரால் வந்துச்சு, என் அண்ணனால் வந்துச்சு, தங்கையால் வந்துச்சு, தங்கச்சியால் வந்துச்சு, அக்காவால் வந்துச்சு, என் போதகனால் வந்துச்சு, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு நான் ஊழியக்காரன் அட்டுழியக்காரன் அவனால் வந்துச்சு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நாளைக்கு பாதிக்கப்பட போகிறது நம்முடைய குடும்பம்தான். அப்போது சபை வந்து நிற்காது, கர்த்தர் தான் வந்து நிற்பார். சத்தியம்தான் உங்களை சத்தியத்தை, அதுக்கு தான் சத்தியம் வெளிப்படுகிற இடத்துல நீ காணப்படுகிற பொழுது விடுதலையோடு ஆராதிக்க முடியும். When you compromise with the things of the world and you have to pay a price for it in the later days. இந்த இடத்துல என்ன நடக்கிறது? பட்சிகளை துண்டிக்கவில்லை. அடுத்த அதிகாரத்தில் பார்த்தா ஆகார் கொடுக்கப்படுகிறா, நீ ஏற்றுக்கொள்கிறான். ஒரு மனுஷன் நினச்சா செஞ்சுருக்கலாமா, வேணான்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, என்ன சொல்லுகிறாய், என்ன பிதற்றுகிறாய்? யோபு சொல்லுகிறான், நீ பைத்தியத்தை போல பிதற்றுகிற. பொண்டாட்டியை அந்த நேரத்தில் ஒரு அதிகாரம் செலுத்தி கண்டிக்கிறான் அந்த மனுஷன். தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லுகிறதும் ஒன்று தான், இந்த ஆகாரோடு சேர்ந்து புள்ளை பெற்று விடுன்னு சொல்கிறதும் ஒன்று தான். ஏன்னா இது வந்து பட்டியலில் இல்லாத ஒரு காரியம். தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையிலும் இல்லை, தேவனுடைய திட்டத்திலும் இல்லை, தேவனுடைய சித்தத்திலும் இல்லை. இது முழுக்க மாம்சத்தில் உண்டான காரியம். இந்த மனுஷனும் ஆவியை பெற்ற மனுஷன், இந்த மனுஷனும் தேவனுடைய தீர்க்கதரிசி. இது பல முறை கர்த்தர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். நீ என் தீர்க்கதரிசி என்று இவனிடத்தில் மட்டும் சொல்லவில்லை, எதிராளிகிட்ட கூட போய் சொல்கிறார், இவன் என்னுடைய தீர்க்கதரிசி, உன்னை அழைத்து ஜெபம் பண்ணுன்னு கர்த்தரை உறுதிப்படுத்துகிறார். பரலோகம் உன்னை குறித்து சாட்சி எடுக்கிறது, எல்லாம் தெரிகிறது. ஆனால் உங்களுக்கு தெரிந்தே அந்த ஆராதனை முறையில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும். பறவைகள் என்பது ஒரு சேட்டைகள் அடித்து உழையிற பறக்கிற ஒரு காரியம். அது என்னுடைய மாம்சத்துக்குரிய காரியம். அதை துண்டிக்க தவறினது மிக பெரிய ஒரு
பிரச்சனையாக மாறிவிடுகிறது கர்த்தருடைய பார்வையில். பாருங்கள், எல்லாம் பாரபட்சம் எல்லாம் நீங்கள் பலி செலுத்தணும். ஆராதிக்கிற பொழுது இது முன்னாடி ரோலை உட்காரணும், பின்னாடி ரோல் அவங்க உட்காரணும், இங்கே இவன் அங்கே, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. யாருன்னா எங்கே ஒன்றா உட்காரலாம். ஒழுக்கத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், பரிசுத்தத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், ஒழுக்கத்தின் அடிப்படையில் சொல்ல. பொம்பளை இடத்துல உட்காருங்க, ஆம்பளை இடத்துல உட்காருங்க, இது ஒழுக்கத்தின் அடிப்படை. ஆனால் பரிசுத்தம் என்று வருகிற பொழுது எல்லாரும் உட்கார்ந்து சாந்தி சமமாய் அந்த ராஜோஜனத்தை எடுக்கிறோம். பரிசுத்த ஆவிக்குள்ளாக கர்த்தருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானசானம் எடுத்து கர்த்தருடைய சத்தியத்தின் அடிப்படையிலே உபவாசித்து அந்த ராபோஜனம் எடுக்கிறோம். எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறோம். இந்த ஆராதனை முறைமைகளிலே உங்களுக்கு பட்சாபாதம் இருக்கிறது. ஒரு பட்சியை துண்டிக்கவில்லை, மற்ற மிருகங்களை துண்டிக்கிறீர்கள் என்றால் பட்டயம் தேவனுடைய வசனம், ஆவியின் பட்டயம் தேவனுடைய வசனம். அந்த வசனம் ஒரு சாரரை சந்திக்கிறது, இன்னொரு சாரரை சந்திக்கிறது இல்லை. ஒரு விசுவாசி செய்கிற தவறுக்கு அந்த வசனத்தை வைத்து சொல்லி ஒரு போதகன் நிர்மூலப்படுத்துகிறான், ஒரு முழு காரியத்தை சொல்கிறான், அதெல்லாம் கர்த்தருக்கு புல்லாத காரியத்தை செய்யாதீங்கன்னு. அதே காரியம் ஒரு பட்சி வந்து சொல்லுகிறது. பட்சைக்கு நீ இடம் கொடுக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் பட்சையை விட 2 மடங்கு சாபம் யார் மேலே வரும்? போதகன் மேலே வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனு சொன்னமே, ஆராதனை முறைமையில் சாதாரண விஷயம் இல்லை. எங்கே வேணா ஆராதனைக்கு போவாங்க, போஸ்டரை பார்த்துட்டுலாம் போவாங்க. தெரியாது உங்களுக்கு பின்னணி என்னன்னு, கனிகள் என்னன்னு தெரியாது. உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட சபை இருக்கிறது, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட மேய்ப்பன் இருக்கிறான், உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட உபதேசம் இருக்கிறது. அதன் வழியாக போகிற பொழுது உங்கள் ராபோஜனம் ஆசீர்வாதமாக இருக்கும். கண்ட இடத்துல போய் நீங்கள் ஆகாரத்தை உட்கொண்டு வருகிற பொழுது உங்கள் வயிறு கெட்டு போகிறத போல கண்டபடியான சத்தியத்தை நீ மேய்கிறபடினால் அந்த ஆடு நசல் கொண்டதாக போய்விடும். அது பலிக்கு ஒத்துவராத ஆடாக இருக்கும், பலவீனமாக இருக்கும், நொண்டியாய் மாறிவிடும், கூணாய் போய்விடும், குருடாய் போய்விடும். நான் சபிக்கவில்லை. ஆகாரம் சில சமயத்தில் அவலட்சத்தை உண்டு பண்ணும். நீ பலியாய் காணப்பட வேண்டும். எல்லா இடத்திலும் போய் இந்த ஆராதனை செய்கிறது, எல்லா இடத்திலும் போய் பலி செலுத்துகிற மனுஷன் தான் இல்லைன்னு சொல்லவில்லை. இவனுக்கு சுதந்திரவாளி இல்லை, உனக்கு கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே சுதந்திரவாளி என்று சொல்லுகிறான். எலியேசரை காட்டுகிறான். எலியேசர் எல்லாம் பார்த்தால் எலியேசர்லாம் இல்லையா, கர்த்தர் அவன் விசுவாசிக்கிறான். அந்த விசுவாச கர்த்தர் நீதியாக எண்ணுகிறார். உனக்கு இந்த தேசத்தை சொந்தமாய் கொடுக்கும் பொறுத்து உன்னை ஊர் என்று கல்தேயருடைய பட்டணத்தை அழைத்து வந்த கர்த்தர் நானே. உனக்கு பூமியின் எல்லைகளை நான் சொந்தமாக்கி தருவேன். அது சுதந்திரிக்கிற பொழுது நானே கர்த்தர் என்பதையும், கர்த்தரே ஆண்டவரே நான் அதை சுந்து கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்று கேட்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, 3 வயது கிடாவையும் 3 வயது வெள்ளாட்டியும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சு என்னிடத்தில் கொண்டு வா என்றான். எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய்கிறது? 3 வயது கிடாவையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கிடாவையும் எல்லாவற்றையும், அந்த ஆடு கிடா வெள்ளாடு இதெல்லாம் பலியாகிறது. புறா குஞ்சு காட்டுப்புறாவும் காணாமல் போய்விடுகிறது. பலிக்கு வரல. அது காட்டுப்புறாவும் புறா குஞ்சுகளும் பலிக்கு வரல. அதான் பட்சைகளை துண்டிக்கவில்லை. பட்சைகளை துண்டிக்கவில்லை. ஆறாவது நேரத்தில் என்ன நடக்கிறது? இந்த பாரபட்சம் தேவனுடைய ஆசாரியன் அல்லது தீர்க்கதரிசி, போதகன் அல்லது விசுவாசி, எப்படி வேணால் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அந்த பட்சபாதம் இருக்கிற பட்சத்தில் என்ன நடக்கிறது? உங்களுக்கு நித்திரை வந்துவிடும், ஆவிக்குரிய நித்திரை வந்துவிடும், கண் சொக்கி போய்விடும். நீங்கள் படுத்த இடத்துல அப்படியே சாஞ்சிடுவீங்க. உங்களுக்கு மழக்கெல்லாம் இல்லை, நித்திரையே வந்துவிடும். ஆவிக்குரிய நித்திரை, தேவ சமூகத்தில் நித்திரை வரலாமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நித்திரை வரலாமா? யோசித்து பாருங்கள். உள்ளான மனுஷன் தூங்க ஆரம்பிச்சிடுறான். சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வருகிறது. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கினது. என்ன, பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை, பறவைகள் தன் இனத்தை பார்த்து வருகிறது. ஏதோ ஒரு ஆசை, ஏதோ ஒன்று பட்சிக்கப்பட வேண்டியது பட்சிக்கவில்லை. வேற பறவைகள் உள்ளே வருகிறது. பாருங்கள், உங்களிடத்தில் காந்தகம் இருந்தால் இரும்பு ஒட்டிக்கொள்ளும், உங்களிடத்தில் இரும்பு இருந்தால் காண்டகம் ஒட்டிக்கொள்ளும். என்னிடத்தில் இச்சை இருக்கிறது என்றால் எனக்கென்று அந்த இச்சைக்குரிய ஒரு காரியம் வந்து கொண்டு இருக்கும். எனக்குள் இச்சை இல்லை என்றால் அவர்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. எதோனா இருக்கட்டும், குடி இச்சை, பண இச்சை, பொருளாசை, பெண்ணாசை, பொன்னாசை, ஏதோ ஒரு குறுக்கு வழி அது சம்மந்தப்பட்ட ஜனங்க என்னிடத்தில் தொடர்பில் இருப்பாங்க. நீ பட்சியை துண்டிக்காத பொழுது வேற பறவைகள் வந்து இறங்குகிறது. நீ ஒரு பாவத்தை கண்டிக்கவில்லை. மூத்த பிள்ளை விஷயத்தில் தவறு செஞ்சிருக்கலாம், அது வச்சு இளைய பிள்ளை வேறு வழியில் போய் கொண்டிருப்பான். மூத்த மகள் தவறு செஞ்சா தாயை ஏற்றுக்கொண்டா, 2வது பிள்ளை என்ன செய்யும்? அவள் மட்டும் லவ் மேரேஜ், என்ன உண்டு என்ன கண்டிச்சிருந்தா அவளை முதல்ல கனி கர்த்தருக்குரியது. அதையே பிடிச்சி நம்ம செப் பண்ணிட்டு நல்ல பலியாக வச்சுருந்தோன்னா, சுகந்த நற்கந்த பலியாக இருந்தால் இது ஜீவ பலியாக இருக்கும். 2வது, நீ பறவை பட்சிக்கல, வேறு பறவைகள் வந்து இறங்க ஆரம்பிச்சிடுச்சு.
புரிகிறதா நல்லா உங்களுக்கு? பறவையை பட்சிக்கவில்லை, தன் இனம் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது, அது அங்கிருந்து வருகிறது. இதை துண்டிக்கிறது என்றால் என்ன? வசனத்தை வைத்து நீங்கள் வகுக்க வேண்டும். ஆவியின் பட்டயம் உங்களுக்கு முதல்ல பழக்கம் இருக்க வேண்டும், பட்டயத்தை பிடிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். இந்த இடத்துல தூங்கியாச்சு. தூங்கினதுனால இல்லை, பறவைகள் உடல் மேல் இறங்கின, அவைகள் ஆபிரகாம் துரத்துக்கிறான். நீ பட்சித்திருந்தா, நீ எடுத்து பட்டயத்தை தூக்கியிருந்தா, அந்த வீசுதல்ல என்ன செய்யும்? ஆகாயத்து பறவைகளும் பயந்துருக்குமா இருக்காதா? தேவனுடைய வசனத்தை உயர்த்துகிற பொழுது உலகமே உங்களை கண்டு பயப்படும். நீங்கள் தவற எடுத்துக்கொள்ளாதீங்க. நீங்கள் அந்த மனசு சகாயம் போயிட்டு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சகாயம் எழுந்து சொல்லுவார். வார்த்தைக்காக நில்லுங்க, வார்த்தையை உயர்த்தி பாருங்கள், உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கும். வார்த்தையை வசனத்தை உயர்த்துகிற அந்த பட்டயத்தை உயர்த்தாது இருந்தபடினால் எங்கே இருக்கிற பறவையும் உள்ளே இறங்குறது. நீங்கள் வசனத்தின்படி வாழுகிற ஜனமாக இருந்தால் துன்மார்க்கன் வர பயப்படுவான், பரியாசக்காரன் வர பயப்படுவான், பாவிகள் உன் வீட்டில் ஏறி சம்பந்தம் பண்ண பயப்படுவாங்க. பிள்ளை காக்கப்பட்டு இருக்கும், குடும்பம் காக்கப்படும். நீ வசனத்தை உயர்த்துக்கிறது இல்லை. இந்த மனுஷன் இப்படித்தான், இதுதான் அடையாளமாக இருக்கணும். பட்டயத்தை உயர்த்துக்கிற மனுஷன் அவன், ஆவியின் பட்டயமாக வசனத்தை உயர்த்துக்கிற மனுஷன் அவன், தேவ சுத்தம் பார்க்குற மனுஷன், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மனுஷன், தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன். அடுத்து பொருளாதாரம் செல்லுபடி ஆகாது, தெய்வ தாட்சியம் செல்லுபடி ஆகாது, அவன் உபவாச முடிவெடுக்கிற மனுஷன். அப்படி இருக்க வேண்டும். இங்கே ஆராதனை என்பது என்ன? கர்த்தர் அப்படிப்பட்ட தெய்வமாக கர்த்தர் அப்படி இல்லைன்னா புறா குஞ்சுகளையும் காட்டு புறாக்களையும் கொண்டு வான்ட்டு சொல்லியிருக்க மாட்டார். இங்கே பட்சிகளை பட்சிக்கவில்லை, பறவைகளை துண்டிக்கவில்லை. அதனால் அந்நிய பறவைகள் உள்ள வருகிறது. சூரியன் அஸ்தமிக்கிற பொழுது, சூரியன் மறைந்து என்ன நடக்கிறது? இருள் வருகிறது. வாழ்க்கையில் வெளிச்சம் போய் விடுகிறது, இருள் வருகிறது. இருள் வருகிற பொழுது ஆபிரகாம் நித்திரை வருகிறது. திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொள்ளுது. 2 வசனங்கள் பாருங்கள், திகிலும் காரிலும். நீங்கள் நினைக்கிற மாதிரி 6 மணிக்கு மேலே விளக்கு வச்சு நம்ம சாப்பிட்டு படுகிற மாதிரி இல்லை. இது ஆராதனை முறைமை இல்லை. ஆவிக்குரிய பதத்தில் சொல்லுகிறேன். நீ நித்திரை அடைந்து விடுகிறாய். தேவ சமூகத்தில் கண் கெட்டு போய் விடுகிறது, ஏலியை போல் ஆக்கி விடுகிறது. கண் பார்வை இல்லையா? சரீரம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. சரீரம் இலைப்பாத்துக்குள்ளே போக வேண்டியதாக இருக்கிறது. மரணம் இல்லை, ஆயாசம், களைப்பு. ஏன்? பட்சிகள் பட்சிக்கவில்லை, பட்சிகள் துண்டிக்கப்படவில்லை. உங்கள் வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டிய முறைமையில் வசனத்தின்படி வாழ்க்கை நடத்தப்படவில்லை. நீ கிருபையை சார்ந்திருக்கிறது நல்லது தான். ஆனால் வார்த்தை சத்தியத்துக்குள்ளே வா. சத்தியத்தை சார்ந்திருக்கிற பொழுது ஆவியானவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பரிசுத்தாவின் எங்குண்டு அங்கே விடுதலை உண்டு. இல்லாவிட்டால் நம்ம அப்படியே மாகாணமாக சுற்றி தெரிய வேண்டும் விடுதலைக்காக. நீ சத்தியத்தை கீழ்படுகிற பொழுது சரியான தலைமைத்துவத்தின் கீழே நீ காணப்படுவாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவன் வச்சனமே. அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொள்ளுகிறது. வாழ்க்கையில் பிரகாசம் போய் விடுகிறது, மறைந்து வாழ்கிற வாழ்க்கை. ஆதாம் எங்கே செடிக்கு மரத்துக்கு பின்னாடி போய் நிற்கிறான். ஆதியாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் நீங்கள் வாசித்தா 10லேருந்து வசனம் தெரியும். ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் நீங்கள் 1-2வது அதிகாரத்துலையும் வாசித்து பார்த்தால், 3வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆதாம் போய் ஏவாலும் மரத்துக்கு பின்னே போய் நிற்கிறாங்க. நிர்வாணமாகி விடுகிறது. இங்கு பார்த்தா காரிருள், இவனை திகிலும் காரிருளும். திகில் என்றால் என்ன? பயம். நீ பலி செலுத்துகிற மனுஷன், ஆராதிக்கிற மனுஷன், நீ பயப்படலாமா? தேவனுக்கு கொண்டு தான் பயப்படணும். எதையோ ஒன்று கர்த்தர் சொன்னால் அது அற்பமாக எண்ணுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. நேரே முகமுகமாய் மனுஷன் இடத்துல கர்த்தர் பேசுகிற காலம் அது. அன்று போல இன்றும் சொல்லுகிறேன், தேவன் மாறாதவர். இங்கே பார்த்தா அது இல்லை, திகிலும் காரிலும் மூடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியர் என்ன ஆவாங்க? தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருந்த தேசத்தாரை செய்ப்பார்கள் என்றும், அவர்கள் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்று நிச்சயமாய் நீ அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்திருப்பேன். மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள். ஏயா இந்த விளையாட்டு? நீ சமாதானத்தோடு இவரை குறித்து கர்த்தர் சொல்ல, 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்தில் திரும்ப வருவார்கள். ஏனென்றால் ஏமோரியுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டர்கள் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவங்கி ஐபிராத் நதி என்னும் நதி மட்டும் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். எப்படி நான் இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று கேட்டதுக்கு கர்த்தர் ஒரு பலியை செலுத்த சொல்லுகிறார். அந்த பலியை சரியாக செலுத்தியிருந்தால் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க. அதை தான் சொல்ல வரேன். ஆராதனை பண்ண தவறு தான் இது. துண்டிக்கப்பட வேண்டியது துண்டிக்கப்படாதபடியினால 4வது தலைமுறையிலேருந்து இவர்கள் யோசேப்பு அறியாத ஒரு ராஜினை எழுமுகிறான்.
யோசேப்பின் காலத்தில் எல்லாம் எகிப்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இல்லைன்னா எகிப்துக்கு போயிருப்பாங்க, அங்கே அப்படியே அடிமைகளாக இல்லாமல் அந்த தேசத்தை சேர்த்து சுதந்திரிச்சிருப்பாங்க. இந்த உடன்படிக்கை, இந்த ஆராதனை நேரத்தில் செய்கிற காரியங்க, இந்த பலி செலுத்துகிற பொழுது தவறாய் செய்கிற பொழுது அதனுடைய பலன் காரிருள் வருகிறது, திகில் வருகிறது. அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நன்மைக்கு எதுவாக வரவில்லை, உன்னையும் உன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறேன், உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிக்க. அதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், அப்புறம் யோசேப்பின் தேவன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லைன்னா, அவன் கடந்து சென்று அந்த இடத்துல ஸ்தாபிக்கிறான். அவன் காலம் வரைக்கும் தேசத்தில் அமைதியில் இருந்தது. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் உங்களுக்கு அறிமுகத்தில் இருக்கிற வரைக்கும், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஐக்கியத்திற்குள்ளே நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கும். நான் சொல்கிறது உத்தமமான பின்பற்றுதல், உண்மையாக பின்பற்றுது. இங்கே வருது, அங்கே வருது, அங்கே வருது, இங்கே வருது, பலதரப்பட்ட ஜனங்களோடு பழகக்கூடாது. ஒரே மனுஷன் யோசேப்பு, அவனுடைய அபிஷேகம் அந்த தேசத்தை காத்தது, தன் இனத்தை, அவருடைய அந்த எபிரேய குலத்தை காத்தது. இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் காலம் முடிந்தது. யோசேப்பு அறியாத ஒரு ராஜா எழும்பி வருகிறான். அவன்தான் பார்வோன். அவன்தான் கொடுங்கோல் ஆட்சி செய்து 430 ஆண்டுகள் அவங்களுக்கு சிறைச்சாலைகளை சிறை அடிமைப்பட்டு போயிருக்கிறாங்க. ஒரு சிறையிருப்புக்குள்ளே தேசம் காணப்படுகிறது. தேசம் இல்லை, தேவனுடைய அடியார்கள், வேறு யாரும் இல்லை. அவங்களாம் நல்லா தான் இருக்கான். தேவன் அறியாதவங்க நல்லா தான் இருக்கான். தேவன் அறிஞ்சவன் கஷ்டப்படுறான். காரணம் என்ன? நீ ஆராதனையில் சரியில்லை, சரியான விதத்தில் நீ ஆராதிக்கிறது இல்லை, புத்தி இல்லாத ஆராதனை, இஷ்டப்படி ஆராதனை. வாத்திய கருவிகள்லாம் இருந்தாலும் உன்னுடைய ஆராதனையிலே குறை இருக்கிறது. என்ன குறை இருக்கிறது? ஏதையோ ஒன்று துண்டிக்க வேண்டும். என்ன துண்டிக்க வேண்டும்? நீ துண்டிக்க வேண்டியதை துண்டிக்க தவறிவிட்டாய். நீங்கள் பட்டயத்தை உயர்த்த தவறிவிட்டீங்க. வசனத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும். பெரிய பெரிய நியாய தீர்ப்புகள் தேவனுடைய வார்த்தை கேளாத ஜனங்களுடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாம் மீது கர்த்தர் கிருபையாக இரக்கம் வைத்து 4 சந்ததி மீது இந்த உடன்படிக்கை காணப்படுகிறது. அதான் யாக்கோபிலிருந்து யோசேப்பு வரைக்கும் அது தாங்குகிறது. யாக்கோபுடைய காலமே ஆட்டம் கொடுக்க ஆரம்பிக்கிறது. எல்லாம் அவனுடைய ஒவ்வொரு விசுவாசி கொப்பாக இருக்கிறது, ஏற்கிறது இறங்குறதுமா இருக்குது வாழ்க்கை. கடைசியில் யோசேப்பு மூலம் அதை நிவர்த்தி அடைகிறது. அந்த வளம் முதல் கொண்டு அத்தனை யாக்கோபுடைய குடும்பத்துக்கு வர்றதுக்கு யாக்கோபுடைய பிள்ளைகள் எதுவும் கஷ்டப்படவில்லை என்றால் என்ன? யோசேப்புடைய அபிஷேகம் அந்த தேசத்துக்குள்ளே அவர்களை கொண்டு போகிறது, அங்கே ஸ்திரப்படுத்துகிறது. அப்பப்பும் தண்ணீரும் கிடைக்கும், சோறு நீரும் கிடைக்கும். இந்த தேவனுடைய அபிஷேகம் வராது. உங்களுக்கு சரீர பிரகாரம் நன்மை கிடைக்கும். நான் கர்த்தரை தொழுது கொள்ளும் செழிப்பான் அப்படி போட்டு போயினே இருக்க வேண்டியது தான். ஆனால் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது என்ன நடக்க வேண்டும்? அடுத்த சந்ததியின் மீது தேவனுடைய உடன்படிக்கை இறக்க வேண்டும். தாவீது அப்படி தான், என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் நீ, உன்னுடைய குமாரனை நான் ஆசீர்வதிப்பேன். சந்ததியில் யாரும் ராஜாவாக இல்லாமல் போவதில்லை. அவர்களுடைய நாட்டில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். நீ கடந்து போன யுத்த பாதை நான் வைப்பதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார். இது அத்தனையும் கர்த்தர் செய்த உடன்படிக்கை. அதனால்தான் சாலமோன் தவறு செய்கிற காலத்தில் கூட இந்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூறுகிறார். இதே உடன்படிக்கை யாத்திராம் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் கர்த்தர் நினைவு கூர்ந்துதான் மோசே என்ற ஒரு சாதாரண மனுஷன் தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். யாத்திராம் புஸ்தகம் 2வது அதிகாரம் தேவன் நினைவு கூற உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூறுகிறார். முற்பிதாக்கள் நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறீர்களா? வாழ்ந்தோம், தின்னோம், மடிந்தோம், செத்தோம் என்று இருக்காதீங்க. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்க வேண்டும். ஆண்டவரே, என் நாட்களுக்கு பிறகும் என் ஜீவிய நாட்கள் எல்லாம் நான் உண்மையை ஆராதிப்பேன், நல்லது தான். ஆனால் என் நாட்களுக்கு பிறகும் என்னுடைய சந்ததியருடைய நாவில் உம்முடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது ஆண்டவரே. என் சந்ததிக்காக இந்த படிப்பு கொடுக்கிறேன், என் சந்ததிக்கு இந்த இடத்துல திருமணம் செய்ய விரும்புகிறேன், இந்த இடத்துல என் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்று செய்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே நீர் ஒரு உடன்படிக்கை செய்யும். என் பிள்ளையை குறித்து அது எப்பொழுது என்றால் நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருந்தால் தான் பிள்ளைகள் வரைக்கும் நம்ம போக முடியும். முதல்ல நம்ம வாழ்க்கையே சரியில்லை, நமக்குள்ளே முரட்டாட்டத்தனம் இருக்கிறது, நமக்குள்ளே இன்னும் மார்க்க பேதம் இருக்கிறது, நமக்குள்ளே எல்லாம் மாம்சத்துக்குரிய கிரை இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் வரைக்கும் அந்த ஜபம் போகுமான்னு தெரியல. ஏதோ படிக்க வச்சோம், ஏதோ வேலைக்கு ஆளாக்கினோம், அதை உருவாக்கினோம், அதனால தான் பிள்ளைகள் கனி கொடுக்கறது இல்லை. இப்போ தெரிகிறதா? நீ என் வார்த்தையை மறந்தா உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன், நீ என் வார்த்தையை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இப்போ தெரிகிறதா? ஏன் பெற்றெடுத்த பிள்ளைகள் கனி கொடுக்கறதில்ல, வெச்ச மரம் கனி கொடுக்கறதில்ல, பெற்றெடுத்த பிள்ளை நமக்கு ஒத்தாசை இருக்கிறது இல்லை. ஏன்? ஆராதனை சரியில்லையா? ஆராதனை முறைமை சரியில்லை, புத்தியில்லாத ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த புறா குஞ்சுகளும் காட்டுப்புறாவும் அவ்வளோ பார்வைக்கு அற்பமாக இருக்கிறது. கிடாவும் வெள்ளாட்டும் அவ்வளோ மேன்மையாக காணப்படுகிறது.
3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கிடாவையும் அவன் பலி செலுத்துகிறான். ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் அவன் மறந்து விடுகிறான். மறந்துக்கல, அது பொருட்படுத்தலை. நம்ம இவ்வளோ பெரிய பலி செலுத்துகிறோமே, அது சின்ன பறவை தானே. கர்த்தர் அங்கே தான் பிடிக்கிறார். சிறியவர் ஒருவருக்கு எதை செய்ததில் எனக்கே செய்தீங்க. உங்களுக்கு என்ன அந்த பாராபட்சம்? நம்ம கர்த்தருடைய அடியாள், நம்முடைய கர்த்தருடைய வேலைக்காரங்க. எஜமான் சொல்கிறது செஞ்சுட்டு போயிட்டே இருந்தாலே போதும். ஏதோ ஒரு இடத்துல மாம்ச பிரச்சனை இருக்கிறது. வயசு முக்கியம் இல்லை, இருக்குது. வைராக்கியம் இருக்கும், கோபம் இருக்கும், பழி வாங்குற எண்ணம் இருக்கும், மன்னியாத சுபாவம் இருக்கும். இதெல்லாம் புறா குஞ்சுகளை போல் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனை தாங்க, அது ஒன்றும் பெருசு இல்லை. அப்போ பேசு, அப்பயும் வைராக்கியம் பாராட்டுற. ஆனால் அது கர்த்தருடைய பலிபீடத்தில் வருகிற பொழுது அதையும் சேர்த்து தகனின்னு கேட்டால் அது தகனிக்கிறது. புறா வளர்க்குறவரான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஆபிரகாம் புறா மேலே பட்சமாக இருக்கிறாரா, பிரியமாக இருக்கிறாரா? சவுல் மாதிரி அந்த மந்தை பின்னாடி போன மனுஷன் அவன். தேவன் அழிக்க சொன்னால் அதை அழிக்காமல் விட்டுட்டான். அது மேலே ஆசை இருந்தாலும் பரவாயில்ல. இது அசட்டை. I am too sure this is a casual, he very casually has taken the God's commandments. தேவனுக்கு சிநேகிதன் தான், நான் மறுதளிக்கல. விளைவு யார் அனுபவிக்கிறது? அடுத்த சந்ததி. 430 ஆண்டுகள் என்பது சாதாரண ஆண்டுகள் இல்லை, 4 சந்ததியார், 16 generations. 432 என்று எழுதப்பட்டிருக்குது. 430ன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆனால் வெளில வரத்துக்கு 32 ஆண்டு எக்ஸ்ட்ரா ஆச்சு. அதான் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் டக்கு டக்குலாம் நடக்காது. அது என்ன ரட்சிப்பு தானே? அது என்ன கல்யாணம் ரட்சிக்கப்பட்டா போச்சு? அது என்ன ஜெபம் பண்ணால் போச்சுன்னா அது ரட்சிப்பு இல்லாத ஜனங்களை உள்ளே வந்தால் உங்கள் ரட்சிப்பை அது பட்சித்து போட்டுரும் காலம் முழுவதும். அதனால தான் பாருங்கள், இந்த பலி செலுத்தி அவருக்கு உறுதியான மனநிலை இல்லாத போயிடுச்சு. அவருக்கு முழு எண்ணமும் எங்கே போய் இருக்குனாக்கா, முழுசும் போய் எப்படியாவது ஒரு புள்ள பெற்றுக்கணும். இது சாராலே சொன்னதுனால பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, பழி சாரால் மேலே போவோம், சரி ஆகாரோடு தானே நம்ம சேர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி சோதனைக்குனே அந்த பிள்ளை பிறந்தது. எத்தனையோ பிள்ளைகள் கருவிலே கலைக்கப்படுகிறது அல்லவா? எத்தனையோ மருத்துவச்சிகள் கழிச்சு போட்டாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். அது மருத்துவச்சிகள் கலைக்காதபடினால கர்த்தர் அவர்களை குடும்பத்தை தழைக்க செய்தாரெலாம் யாத்திராமத்தில் வாசிக்கிறோம். இது சோதனைக்குனே பிறந்தது. தாவீதுக்கும் வசேபாலுக்கும் பிறந்த பிள்ளைய கர்த்தரே அடித்தார், கேவலமாக இருந்து செத்து போயிட்டு. இது சோதனைக்குனே பூமியிலே வளர்கிறது. இஸ்மவேல் இந்த மனுஷன் நினச்சா தடுத்துருக்கலாம் இல்லையா? ஆதியாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் வேணாம், இந்த மறுமனையாட்டி எதுக்கு, கொஞ்சம் காத்திருப்போம், வீடு கர்த்தராலே கட்டப்படட்டும், மாம்சத்தால் கட்டப்பட வேணான்னு. சரி பரவாயில்ல, வந்த வரைக்கும் லாபம், சரி இந்த பிரச்சனையும் தீரும். இந்த பெண்மணி சதா பிரச்சனை பண்ணினே இருக்குது அப்படி சொல்லி போனதா, இல்லை இவருக்குள்ளே ஒரு ஆசை இருந்ததா? இது கர்த்தருக்கு தான் வெளிச்சம். ஒரு மனுஷனுடைய சம்மதம் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் சாதாரண விஷயமா? ஒரு பிள்ளை பெற்று எடுக்கிறது, ஒரு பெண்ணோடு போய் வாழுறதுன்னா, அதுவும் மறுமனையாட்டி ஆக்கி வச்சுக்கொள்றதுன்னா, அந்த மனுஷனுக்கு பூர்ண சம்மதத்தோடு தான் நடக்கும். ஆகார் அவளோட சாய்ஸு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பலி செலுத்துறீங்கன்னா, ஆராதிச்சிங்கனாக்கா உங்களுக்கு பாவத்தின் மீது ஜெயம் இருக்கணும். பலி செலுத்துகிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள்னா வேத வசனத்தை உயர்த்துக்கிறதா அவங்க ஆராதனை இருக்கணும். மாம்சக்கிரியை அழிக்கிறதா இருக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு சில காரியத்தை நீங்கள் வஞ்சம் வச்சுக்கொள்வீங்க, சில மூல காரியத்தை ஒண்டி நீங்கள் தகனிச்சிருவீங்க, மீதியான காரியத்தை உங்களுக்கென்று வைத்துக்கொள்வீங்க. இது மீதி உங்களுக்கென்று எப்பொழுது ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ கர்த்தருடைய வழிகளில் இருக்கிற காரியத்தில் அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அது தீர்க்கதரிசியானாலும் சரி, சவுல் ராஜானாலும் சரி, இது கர்த்தருங்கன்னு பலி செலுத்த எடுத்துக்கொண்டு வந்து வச்சேன், அது கர்த்தருடைய பாருக்கு பெரிய பொல்லாப்பாயிடுச்சு. இது ஏயா இந்த புறா குஞ்சுகளையும் காட்டுப்புறாவையும் விட்டேன்னு கர்த்தர் கேட்கல. ஆனால் அதுக்கு ரியாக்ஷன், அதுக்கு ஒரு விளைவுகள்லாம் பார்த்தாச்சு. திகிலும் காரியங்களும் என் மீது வரக்கூடாது, உங்கள் மீது திகிலும் காரியங்களும் வரக்கூடாது. எதிர்காலத்தை குறித்து பயப்படவே கூடாது, பொருளாதாரத்தை குறித்து பயப்படக்கூடாது. என் தேவன் எனக்கு சகாயராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். மனுஷன் எனக்கு என்னத்தை செய்வான்? கர்த்தர் சகாயன்னு சொல்லணும். விசுவாசம் வேத வசனத்தால் தான் வரும். அந்த வேத வசனம் சொல்லுகிற இடத்துல இப்படிப்பட்ட தலைமைத்துவத்தின் கீழே இருக்கணும். கிருபை சார்ந்து இருக்கிறது தவறு இல்லை. கிருபை மட்டுமல்ல, கிருபையும் சத்தியமும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 80, 84 இங்கே கிருபை இருக்கிறது, சத்தியம் காணும். தேவன் மன்னிப்பார் என்று எடுத்தங்கத்தின் என்று காரியத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களை சேர்த்துக்கொள்வது வாழ்க்கையில், பின்னால் அதே ஜனங்கள் நமக்கு பிரச்சனை வருகிற பொழுது தேவன் இதை ஏன் கொடுத்தார் என்று நொந்து கொள்ளுகிறது சரியல்ல. உங்கள் ஆராதனையில் முதலில் உங்கள் சரீரம் அடங்கி இருக்க வேண்டும்.
உங்கள் மனம் அடங்கி இருக்க வேண்டும், உங்கள் ஆத்துமா அடங்கி செவிக்க வேண்டும். இதெல்லாம் செய்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் காணப்படும். விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள், தேவநாமத்தை தரித்திருக்கிறார்கள். அந்த பட்டியலில் நீங்கள் வரக்கூடாது. இந்த இடத்துல என்ன நடக்கிறது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், நல்லது. ஆனால் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அநியாயமாய் போய் மாட்டிக்கொள்கிறது. அவளுக்கு தெரியாது இதெல்லாம். ஏன் இஸ்ரவேல் புத்திரர்கள் செங்கல் இருக்கிற போய் அடிமையானார்கள் என்றால் தெரியாது. ஆபிரகாம் செய்த ஆராதனையிலே, ஆபிரகாம் செய்த பலியில் செய்த பிழையில் தாயா இந்த சாபம் உள்ளே வருகிறது. ஆதியாகமம் 15வது அதிகாரம் இதுக்கு ஒரு திறவுகோலாக இருக்கிறது. கடைசியில் தான் கர்த்தர் யாத்திராம் புஸ்தகம் 2வது அதிகாரம் மேலே இருக்கிற கடைசி 2 வசனங்களை கர்த்தர் சொல்கிறார். ஆபிரகாமுடைய, ஈசாக்கோடு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூறுகிறார். அவருடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டருளினார். அப்பொழுதும் அவர்களுக்கு ஆராதிக்க தெரியவில்லை, ஜெபிக்க தான் முடியும். ஆராதனை என்பது சரியான தலைமைத்துவத்தின் கீழே இருக்கணும். இங்கே ஆண்டவர் தலைமைத்துவமாக இருக்கிறார் ஆபிரகாம் காலத்தில். ஆனால் மோசேயின் காலத்தில் யாத்திராம புஸ்தகத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மலையிலே நாங்கள் ஆராதிக்க வேண்டும், நாங்கள் ஆராதிக்க வேண்டும், எங்களை விட்டுவிடு, நாங்கள் ஆராதிக்க வேண்டும். ஜெபிக்கிறது வீட்டில் இருந்து ஜெபிக்கலாம், நீங்கள் ஆலயத்துக்கு வருகிற பொழுது ஆராதிக்க வேண்டும், அதான் ஆராதனை நேரத்துக்கு வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை புத்தியுள்ள ஆராதனை காணப்பட வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பட்டயத்தை உயர்த்துகிறது இல்லை, ஆராதனைக்கு தேவை பட்டயம், வேத வசனம் எல்லாம் சொல்ல. ஆராதனைக்கு தேவை இசைக்கருவி. ஆனால் வசனத்தின்படி பார்த்தா பலி செலுத்துகிற பொழுது பட்டயம் தேவை, பட்டயம் தேவை, மாம்சம் தேவை. மாம்சம் என்றால் என்ன? என் பலவீனை எனக்கு முன்பே வருகிறது. ஆண்டவரே, இதை வைத்து நான் வசனத்தின் மூலம் அதை நிர்மூலப்படுத்த வேண்டும். இப்போ தெரிகிறதா? உபவாசம் எதற்கு, ஆராதனை எதற்கு, எப்படி ஆராதிக்க வேண்டும், எங்கே ஆராதிக்க, தேவன் சொல்லுகிற இடத்தில் ஆராதிக்க வேண்டும், தேவன் சொல்லுகிறத துண்டிக்க வேண்டும். நாம் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று துண்டித்து விட்டு நான் தேவனுக்காக செய்தேன்னா சொல்ல முடியாது. சிலருடைய பிரதிஷ்டை சிலருக்கு தனிப்பட்ட விதத்தில் உரியதாக இருக்கும், மற்றவர்களுக்கு அது தேவைப்படாததாக இருக்கும் கர்த்தருடைய பார்வையில். இவன் அவனை பார்த்து, புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கொள்ளும். பின்னாட்களில் இந்த பிரதிஷ்டையில் அவர்களால் நிற்க முடியாது, இந்த பிரதிஷ்டையில் நிற்க முடியாத பிரதிஷ்டைக்கிட்ட வல்லமையும் அவர்களுக்கு இருக்காது. அதுதான் நீங்கள் காரியம். அந்த புறா குஞ்சையும் அந்த காட்டுப்புறாவையும் தகனித்திருப்பான் என்று சொன்னால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் காரில் திகிலும் வந்திருக்காது, நித்திரை வந்திருக்காது, கர்த்தருடைய உதடுகளிலிருந்து இப்படிப்பட்டமான பயங்கரமான வார்த்தைகள் வந்திருக்காது. என்ன, அவன் சந்ததி யாரும் அடிமைப்பட்டு போயிருக்க மாட்டாங்க. அது வருங்காலம். அடுத்த 16வது அதிகாரத்தில் தைரியமாக சொல்லியிருப்பான், ஆகார் வேண்டாம், நீ பைத்தியக்காரியை போல பேசுகிறாய் என்று யோபு சொல்லுகிறார். அந்த துணிகரமாக அந்த தைரியம் இந்த மனுஷனுக்கு வரவில்லை. துணிகரமாக அந்த பெண்மணி பேசியதாக நினைத்து யோபு பெஞ்சாதியை கடிந்து கொள்கிறார். இது பெஞ்சாதியை கடிந்து கொள்ள முடியுமா இந்த டாப்பிக்கில்? இதில் நமக்கு ஒரு வரவு வருகிறது, இதில் நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறது, இது நமக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது, இதில் நமக்கு ஒரு நீண்ட நாள் காத்திருந்த காரியம் கைகூடி வருகிறதை போல் இருக்கிறது. இது கர்த்தர் கொடுத்தார் என்று எடுத்துக்கொள்கிறதா அல்லது மாம்சம் கொடுக்கிறது என்று எடுத்துக்கொள்கிறதா? இது ஆதாம் ஏவாள் பழம் சாப்பிட்ட கதை அன்றோடு போகிறதில்ல. ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த சோதனை வந்து கொண்டு இருக்கிறது. இந்த மோசே காலத்தில் வரலன்னு இல்லை, மோசே காலத்தில் எல்லா அத்தியாயத்திலிருந்து ஆதாம் ஏவாள் செய்த அதே பிழையே வருகிற நாட்களில் ஒவ்வொரு விசுவாசி செய்து கொண்டு தான் வருகிறாங்க. யாத்திராம் புஸ்தகத்தில் மட்டும் இல்லை, முழு வேதாமத்திலும் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இந்த சோதனை இருக்குது. ஒவ்வொரு பக்குவத்திலும் ஒவ்வொரு புத்தகத்திலும் இந்த சோதனை இருந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் தோற்கிறார்கள், ஜெயிக்கிறார்கள், தோற்கிறார்கள், ஜெயிக்கிறார்கள். இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆராதனையில் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு இது தெரிந்திருக்க வேண்டும். சபையோ தலைமைத்துவத்தை நான் குறிப்பிட்டு தாக்கி பேச நினைக்க வேண்டாம். முதல்ல நீங்கள் பட்டயத்தை தூக்குறதா இருக்கணும், அப்பொழுது உங்களுடைய மனநிலை சரியாகவும் இருக்கும். பட்டயத்தை தூக்கலை, பறவைகள் பட்சிக்கப்படலை, வேறு பறவைகள் உள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு. நீ எப்போ பட்டயத்தை தூக்குறாயோ அது உனக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, அது அடையாளமாய் மாறும். நீ ஆராதிக்கிற பாடல்கள் ஒரு காரியத்துக்கும் உதவாது, எழுதி வைத்து கொள்ளுங்க. புத்தியுள்ள ஆராதனை என்றால் பட்டயத்தை உயர்த்தணும், புத்தியுள்ள ஆராதனை என்றால் வேத வசனத்தை உயர்த்தணும். அப்புறம் ஒரு நாவினில் புது பாட்டை கற்று தருவார். அப்புறம் நாவில புது பாட்டை கற்று தருவார். அப்புறம் தான் நாவில் கர்த்தர் புது பாட்டு தருவார். அப்புறம் நீங்கள் பாடுங்க. இது புத்தியுள்ள ஆராதனை. இந்த 1 மணி நேரத்தில் நடக்கிற விஷயம் இல்லை, இது சபை ஆராதனை இல்லை. இது உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கையே ஆராதனையாக இருக்க வேண்டும்.
நல்லா நிதானித்து பார்த்து தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்ததை போல் உங்களை கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். ஆனால் முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே எதை துண்டிக்க வேணுமோ நான் துண்டிக்கிறேன். நோ ஈகோ லார்ட். என் சுயம் நான் துண்டிக்கிறேன். என் மன கிளேசத்துக்காக நான் ஆராதிக்க வரவில்லை. நான் கர்த்தருடைய மன மகிழ்ச்சிக்காய் நான் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் நாம் காணப்பட வேண்டும். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்க்க போகும். புத்தியில் ஆராதனை நாளைக்கு இன்னும் அதிகமாக ஆராதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2வது பகுதி 3வது பகுதி இருக்கிறது. இப்போது கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். எழுந்தருளுவீராக. ஒத்தாசையை அனுப்புவேன். கண்களை திறந்தமைக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தை உயர்த்தாத ஆராதனை இல்லை. பட்சிகள் துண்டிக்கப்படவில்லை. அதுபோல் எங்களிடத்தில் இருக்கிற பேதமை எடுத்து போடாமல் நாங்கள் ஆராதிக்கிறது ஆராதனை இல்லை. அற்புதங்களை கர்த்தர் செய்யும். நீ வரும் சந்ததிக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவர்களாக இறுதிக்கேற்ற விசுவாசலை மாற செய்யும். இயேசுவிடம் தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென்.